திருப்பரங்குன்றம் மலை சுவாமி முருகனுக்கு சொந்தம் என 1931ஆம் ஆண்டு லண்டன் கவுன்சில் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மலைமேல் ஆய்வு செய்த மனிதநேய மக்கள் கட்சி எம்பி, எம்எல்ஏவை கைது செய்ய வேண்டும் என கூறினார். மேலாக வழக்கு நடந்திருக்கு. இந்த இதெல்லாம் நேரடியாக போய் பார்க்க வேண்டும்ங்கிறதுனால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேன்னா, இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது. ஏன்னா இது 6 படை வீட்டில் முதல் படை வீடு, அதனால் இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம், அந்த மரத்தில் போய் இவங்க பிறை கொடி கட்டுறாங்க. அதாவது முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் இந்துக்களோடு மோதுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் 2020 ஆஸ் லேட்டஸ்ட் ஆஸ் 2020 இதில் அவர்களுக்கு, ஏன்னா 1931 தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரங்கு அப்பத்தை வீதம் போட்ட கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நேத்திக்கு மோஸ்ட் டிஸ்பிகபிள் 1942 முகமது அலி ஜின்னா முஸ்லிம்கள் தனி நேஷன், அவர்கள் இந்துக்களோடு இருக்க மாட்டோம், அதனால் தனி நாடு வேணும்னு கோரிக்கை 44 லாகூரில் மாநாடும் போட்டார். அப்போது பல காங்கிரஸ் தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரித்து கொடுத்துருவோம்னு அவங்க நினச்சாங்க. காரணம் என்ன? ஜின்னாவினுடைய மிரட்டல். முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார்னு சொன்னால், எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார், அதாவது நீங்கள் பாகிஸ்தானை கொடு, இல்லை உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு முகமது அலி ஜின்னா மிரட்டினார். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்டமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள்